ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பிளாக் பைக்கர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு ட்ரோன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான். ஸோ இந்த வீடியோ ஏன் நான் ஸ்பெஷலாக எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கமெண்டை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ப்ரோ உங்கள் ட்ரோன் வீடியோஸ்க்காகவே நான் வந்து உங்கள் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கேன், உங்கள் வீடியோஸ் பார்த்துட்ருக்கேன். ஸோ ட்ரோன் வீடியோஸ் கொஞ்சம் நிறைய போடுங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நான் ட்ரோன் வாங்கணும், ஸோ அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு வீடியோவை போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ட்ரோன் வந்து நம்ம ஸ்டார்டிங் வாங்கினதுலேருந்து நம்ம ஃப்ளை பண்ணிட்டு லேண்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரோனை வந்து ப்ராப்பராக வந்து அந்த லெக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுக்கணும். ஸோ அதிலே கொடுத்துருப்பாங்க எந்தெந்த இதை வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணணும், இதை ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துடணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெமரி கார்டு ஏதாவது போட்டிருக்கோமா, கரெக்டாக போட்டிருக்கோமா. மோஸ்ட்லி வந்து மெமரி கார்டு வந்து இந்த ஹை ஸ்பீட் மெமரி கார்டாக வாங்கிக்கோங்க. மினிமம் வந்து ஒரு 32 GB வாங்கிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா HCI அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெமரி கார்டாக வாங்கி போட்டுவாங்க. அப்போ தான் வந்து 4K வீடியோஸ் நம்ம சூப்பராக எடுக்க முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேட்டரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ பேட்டரி இல்லை, நான் வந்து பேட்டரி சார்ஜ் போட்டு ஃபுல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா இதுதான் பேட்டரி. ஓகே, நம்ம ட்ரோன் வந்து இப்போதைக்கு ரெடி ஆச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஜாஸ்டிக், அதாவது கண்ட்ரோலரை நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஸோ இதான் ட்ரோன் வந்து மேக்ஸிமம் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஆன் பண்ணல. ஸோ நான் ஆன் பண்ணுறதெல்லாம் அப்படியே பின்னாடி சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்டிக், அதாவது கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம வந்து மேலே அப்படி இழுத்தோன்னா இதில் வந்து நம்ம ஃபோன் வந்து வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபோன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ என்னுடைய ஃபோன் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து ஐஃபோனுக்கு ஏற்ற மாதிரி பின் இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன பின்னோ அது வந்து எல்லா வகை பின்னும் வந்து நமக்கு என்னென்ன சப்போர்ட், அதாவது என்னென்ன C டைப், D டைப், B டைப்னு சொல்லிட்டு எல்லா டைப் பின்னும் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து எது வேணுமோ அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அது ஐஃபோனுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து அது ஜாஸ்டிக் கண்ட்ரோலர் தேவையான அந்த கீ வந்து இங்கே பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ரெடி தான். இது இன்னும் ஆன் பண்ணல. ஸோ ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன ஆப் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DJI Fly அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதுக்கு நெட் கனெக்ஷன் தேவையா, அதாவது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டேட்டா கனெக்ஷன் தேவையில்லை. உங்களுக்கு வேணும் ஆன் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்கேஸ் நம்ம வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயோ இல்லை வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் போகிறோம், அங்கே வந்து நெட்வொர்க் கிடைக்கலன்னா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா சில பேர் கேட்கலாம். அதுக்காக சொல்கிறேன். நமக்கு வந்து நெட்டு வந்து மஸ்ட்டு கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நெட் கனெக்ஷன் இருந்தாலும் ஓகே, டேட்டா இல்லைனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து கண்ட்ரோலரும் ரெடி பண்ணியாச்சு, ட்ரோனும் ரெடி ஆகிடுச்சு, ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ ஆப்பில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போனோன்னே நமக்கு வந்து இது என்ன ட்ரோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது அந்த ஆப்பில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து இந்த ட்ரோனை வந்துட்டு இதான் DJI Mavic 2 நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு பக்கத்தில் வந்து நமக்கு அது என்ன சொல்கிறது வந்து இந்த ட்ரோன் தானா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுறதுக்காக இப்படி ரொட்டேட் பண்ண சொல்லும். இப்படி 360 ரொட்டேட், அந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஃப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் வந்து ஆன் பண்ணணும். ஆன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோன் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஃபஸ்ட் ஒரு கிளிக், அப்புறம் கண்டினியூ இன்னொரு கிளிக்கை வந்து அப்படியே கண்டினியூவாக பண்ணிருக்கணும். அப்போ வந்து இந்த ப்ரொப்பலர்ஸ் வந்து ஜஸ்ட்டு ஷேக் ஆகும். ஷேக் ஆகிட்டு சவுண்ட் வரும். சவுண்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து ஆன் ஆகிடுச்சு, ரெடியாக இருக்குது ஃப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இது நம்ம அப்படியே கீழே வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கண்ட்ரோலர் அதே மாதிரி தான். இங்கே பவர் பட்டன் இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கிளிக், செகண்ட் வந்து லாங் ப்ரெஸ். ஸோ இதே மாதிரி சவுண்டு வரும். ஸோ சவுண்ட் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக இதுவும் ஆன் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன பட்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபங்க்ஷன். ஸோ அதை நான் பின்னாடி சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 கண்ட்ரோலர் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அந்த ட்ரோன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, எங்கெங்கே போகணும், எங்கெங்கே மூவ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேக் ஆஃப், அப்புறம் வந்து லேண்டிங் பட்டன் இது. ஸோ இதில் வந்து நமக்கு 3 மோடு கொடுத்துருக்காங்க. ஒன்று சினி மோட், இன்னொன்று நார்மல், இன்னொன்று ஸ்போர்ட்ஸ்.
ஸோ நார்மல் மோடுக்கும் அதாவது சினி மோடுக்கும் ஸ்போர்ட்ஸ் மோடுக்கும் ரெண்டுத்துக்கும் பொதுவானதான் நார்மல் மோட். சினி மோட்னா ஒரு சினிமாட்டிக் ஷாட்டாக வந்து நம்ம வந்து ஒன்று நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா சினி மோடில் நம்ம எடுக்கணும். ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படின்னா இன்கேஸ் நம்ம வந்து ஒரு கார் ரேஸு இல்லை நம்ம ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, அதனால் எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி சப்ஜெக்டை நம்ம வந்து எடுக்கிறதுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் மோடில் வைக்கணும். அப்போ வந்து நமக்கு ட்ரோன் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக போகும். இங்கே இருக்கிறது நமக்கு ஆன் ஆஃப் பட்டன். ஸோ இது ஒரு கண்ட்ரோல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளிப், அதாவது கேமரா வந்து வீடியோ மோட் அப்புறம் வந்துட்டு ஃபோட்டோ மோடுன்னு சொல்லிட்டு ரெண்டு அந்த இது ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு கிளிக் பண்ணால் ஃபோட்டோ மோட் ஆகிடும், ஒரு கிளிக் பண்ணால் வீடியோ மோட் ஆகிடும். ஸோ அண்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீல் இருக்குது. ஸோ இந்த வீல் எதுக்குன்னா நம்ம ட்ரோனில் இருக்க அந்த கிம்பிள் வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு. ஸோ கீழேயும் மேலேயும் வந்து ட்ரோனுடைய இந்த கிம்பிள் வந்து கீழேயும் மேலேயும் வரும். அண்டு நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்து ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுறதுக்காக ஃபோட்டோஸ் வந்து இங்கே இதில் ஒரு கிளிக் பண்ணால் ஃபோட்டோஸ் கிளிக் ஆகும். அப்படி இல்லை ரெக்கார்ட் கிளிக் பண்ணால் ஒரே கிளிக் இங்கே ரெக்கார்ட் ஆஃப் போட்டுக்கலாம், ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த பட்டன். ஸோ இது எல்லாமே இதுலேயே இருக்குது. ஃபோன் எதுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோன் வந்து என்ன பார்த்துட்ருக்கு அப்படின்றத நமக்கு இதில் வீடியோவாக வரும். ஓகேங்களா. DJI Fly ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா கீழே அங்கே இருக்குது. ஸோ அந்த ட்ரோன் வந்து இப்போ எங்கே பார்த்துட்ருக்கு அப்படின்றத வீடியோ நமக்கு இங்கே தெரியும். ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இது பார்த்திங்கன்னா ரெக்கார்ட், மேலே வந்து வீடியோ. ஸோ வீடியோ ஃபோட்டோஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம், அப்புறம் குயிக் ஷாட்ஸு, அப்புறம் பேனோ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ கீழே இருக்க அந்த வீடியோ வந்து நம்ம எடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்காக. இங்கே கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அப்படின்றது தெரியும். அண்ட் எவ்வளோ ஹைட்டில் போயிட்டுருக்கு, எவ்வளோ டிஸ்டன்ஸில் போயிட்டுருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இங்கே வரும். இது வந்து நமக்கு மேப். ஸோ நம்ம ட்ரோன் வந்து எந்த இடத்துல இருக்குது, ஸோ இப்போ நம்ம ட்ரோன் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மேப் இது. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ எங்கே இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து நமக்கு இந்த மேப்பில் தான் தெரியும். ஓகேங்களா. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த வீடியோ செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம வச்சுக்கலாம். எந்த ரேஞ்சில் வேணும், ஸ்டோரேஜு, அப்புறம் நமக்கு வந்து எந்த ரெசல்யூஷனில் வேணும், எந்த ஃப்ரேமில் வேணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோ செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். நம்ம மேக்ஸிமம் அதெல்லாம் வந்து ஆட்டோலேயே நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஓவராலாக இதாங்க. இங்கே நமக்கு வந்து சேட்டலைட் வியூ நமக்கு இங்கே காமிச்சிருக்கும். ஸோ இப்போதைக்கு எனக்கு இந்த இடத்துல ஸ்க்ராட்ச் இருக்குது, ஸோ அதனால் தெரியல. இப்போதைக்கு 20 ஆயிருக்கு. உங்களுக்கு நல்ல டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா தெரியும். 20 சேட்டலைட் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. 20 சேட்டலைட் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து ஃப்ளை பண்ணலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் பர்மிட்டட் அப்படின்னு வருது. ஸோ டேக் ஆஃப் பர்மிட்டட் அப்படின்னா இப்போதைக்கு நம்ம வந்து ட்ரோனை வந்து ஈஸியாக நம்ம ஃப்ளை பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஃப்ளை பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு இதையும் வந்துட்டு இந்த ஆங்கிளில் நம்ம கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்தால் நம்ம ட்ரோன் பாருங்கள் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. அந்த ஃபேன் சுற்றிட்டுருக்கா. இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா இந்த கண்ட்ரோலரை வந்து மேலே தூக்குனா அப்படியே நம்ம ட்ரோன் மேலே ஏறும். ஓகேங்களா. இது வந்து மேலே போகிறதுக்கு ட்ரோன் மேலே போகும் அண்டு கீழே வரும். இது வந்து லெஃப்ட்டு ரைட் வந்து ட்ரோன் வந்து அப்படியே திரும்பும். ஜஸ்ட்டு திரும்புறது மட்டும்தான். லெஃப்ட்டில் திரும்பும், ரைட்டில் திரும்பும், ரொட்டேட் மட்டும்தான். இங்கே இருக்கிறது நம்ம ரைட் சைடில் இருக்கிறது இப்படி மேலே அழுத்துனா முன்னாடி மூவ் ஆகும். அதாவது ட்ரோன் வந்து இப்படி முன்னாடி மூவ் ஆகும். அண்டு கீழே பண்ணால் பின்னாடி வரும். லெஃப்ட்டில் போனால் அப்படியே இருந்த இடத்துலேருந்து அப்படியே லெஃப்ட்டில் திரும்பும். ரைட்டில் போனால் அப்படியே இருந்த இடத்துலேருந்து ரைட்டில் திரும்பும். ஓகே. ஓவராலாக இதுதான் நமக்கு இந்த ட்ரோனுடைய இது. நீங்கள் இதை வந்துட்டு ஜாஸ்டிக், அதாவது சின்ன வயசில் ப்ளே ஸ்டேஷன்லாம் நீங்கள் ஆடி இருந்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ட்ரோன் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஃப்ளை பண்ணிடலாம் ட்ரோனை. நீங்கள் ஃபஸ்ட் டைம் எல்லாம் ட்ரோன் வந்து ஃப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து ஆன் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ், அதாவது மாடியில் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போதைக்கு ரெண்டும் ஆன் பண்ணிவிட்டேன். நான் வந்து இதை ஃப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன பார்த்த மாதிரி இருக்குது. நான் அப்படியே ஹைட் ஏற்றுறேன் பாருங்கள். ஸோ இப்போ ஹைட் போயிட்டுருக்கு. நமக்கு வந்து 15 மீட்டர்ஸ் போனோன்னே அதுவே நமக்கு சொல்லும் 15 மீட்டர் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நான் வந்து மூவ் பண்ணுறேன். அதாவது ஃப்ரண்ட்டில் போகுது அப்படின்னா ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்கு. இல்லை நமக்கு அப்படியே வந்து பேக்கில் வேணும் அப்படின்னா இப்போ பேக் சைடு உங்கள் வீடியோவில் மூவ் ஆகுது தெரியும். இல்லை எனக்கு அப்படியே வந்து லெஃப்ட்டில் வேணும் அப்படின்னா லெஃப்ட்டில் மூவ் ஆகும் பாருங்கள். இல்லை எனக்கு அப்படியே ரைட்டில் வேணும் அப்படின்னா ரைட்.
ஸோ இது ஓவராலாக இந்த ரைட் சைடில் இருக்க கண்ட்ரோல் மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்க இந்த கீயை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ரைட்டில் திருப்புறேன். ஸோ அப்படியே ஜஸ்ட் வந்து கிம்பிள் ரைட்டில் திரும்புது. அந்த ட்ரோன் ஓவராலாக ட்ரோன் திரும்பும். ஸோ அப்படியே வந்து லெஃப்ட்டில் திரும்பினா ஓவராலாக அப்படியே வந்து லெஃப்ட்டில் போகுது. இப்போது நான் மேலே கொண்டு போனால் போகாது, ஏன்னா 15 மீட்டர்ஸ் தான் ஹைட்டு. ஸோ நான் அப்படியே நான் லேண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வரும் பாருங்க. ஸோ நான் லெஃப்ட் சைடில் இப்போ தான் சொல்லிட்டுருக்கேன். அண்ட் இப்போது இந்த வீல்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். அதில் என்ன டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கிம்பிள் மட்டும் நமக்கு கீழே இறங்குது. ஸோ அப்படியே நம்ம கிம்பிளை அப்படியே எப்படி மேலே போகுது. ஸோ இதுதான் வந்து ட்ரோன் நம்ம ஓவராலாக. இன்னொன்று நம்ம லேண்ட் பண்ணுறதுல இன்னொரு விஷயம் இருக்குன்னா, ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆன ஒரு விஷயம் லேண்ட் பண்ணுறதுல. லேண்ட் பண்ணுறதுல என்னென்னா, நம்ம வந்து அப்படியே நம்ம கீழே கொண்டு வரணும். ஒரு லேண்டு கரெக்டாக லேண்டு ஒரு கீழே வந்து ஒரு க்ளீனாக இருக்கணும். நம்ம லேண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கீழே கொண்டு வந்தோடனே அப்படியே ஃபுல்லாக டவுன் கொண்டு வந்துடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே அது சென்சார் கீழே சென்சார் இருக்கும். அந்த சென்சாரில் ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே வந்து லேண்ட் ஆகிடும். ஸோ நம்ம அந்த கீழே வரத ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிகிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லேண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இது தெரியாமல் நாங்கள் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே லேண்ட் ஆகிறது தெரியாமல் நான் போயிட்டு இது எங்கடா ஆப்ஷனே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் கையிலலாம் பிடிச்சி கையில் இது வந்து பட்டுதுன்னா நமக்கு வந்து கையே கிழிச்சிடும். அந்தளவுக்கு இது வந்து ஷார்ப்பாக இருக்கும், செம்ம ஃபாஸ்ட்டாகவும் சுற்றும். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த ட்ரோன் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் ஷார்ட்ஸ்லாம் எப்படி நம்ம சினிமேட்டிக்காக எடுக்கிறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு அதை வந்து எப்படி சொல்லித்தரேன். 15 மீட்டர்ஸ் மட்டும்தான் போகுமா அப்படின்னு கேட்டால், இந்த மேவிக் மினி 2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே 15 மீட்டர்ஸ் தான் போகும். அதை விட நம்ம ஹைட்டாக கொண்டு போகணுன்னா சில லைசன்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஆப்பும் இருக்குது. நம்ம லைசன்ஸ் இல்லாமல் நம்ம ஆப்பும் வந்து ஒரு பெய்டு வெர்ஷன் அந்த மாதிரி வாங்கலாம். இல்லை ஒரு இன்னொரு ஆப் இருக்குது, அது வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான். பட் என்னென்னா அது நம்ம ட்ரோனுக்கு வந்து சேஃப் கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம அந்த ஆப் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயம்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை திரும்ப வந்து சந்திக்கிறேன். பாய்.